ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ நம்ம ரீசெண்ட் டேஸில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் கொஞ்சம் நிறைய போட்டுட்ருக்கோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக கோல்டில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. அண்ட் ஏன் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு நான் வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நிறைய பேருக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ட்ரேடிங் மட்டும்தான் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அது எந்த மாதிரி பண்ணி வைக்கலாம்? ஒரு சேஃபர் சைடு என்கிட்ட இப்போ ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு 10 லட்சம், ஒரு 20 லட்சம், ஒரு 5 லட்சம் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. எனக்கு ஒரு சேஃபர் சைடில் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நான் எப்படி பண்ணணும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அண்ட் இப்போ கோல்டு ரொம்ப கீழே இறங்கி வந்துருச்சு, பிட்காயின் ரொம்ப மேலே ஏறி போயிடுச்சு. நான் கூட லாஸ்ட்டாக பிட்காயினில் கொஞ்சம் ட்ரேட் எடுத்திருந்தேன், கோல்டில் ட்ரேட் எடுக்கல. ஸோ ஏன் இப்போ கோல்டு வந்துட்டு ஏன் கீழே இறங்குது, அண்ட் கோல்டை வந்துட்டு இப்போ நம்ம பை பண்ணி வைக்கலாமா, கோல்டு பை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமா அப்படிங்கிறதையும், அண்ட் பிட்காயினும் பை பண்ணி வைக்கலாமா, நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பிட்காயின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க போறோம். அண்ட் ட்ரேடிங், இன்வெஸ்டிங் இது ரெண்டையுமே போட்டு குழப்பிக்காதீங்க, இது ரெண்டும் வேற. அண்ட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வந்துட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்லேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான வீடியோஸ் நீங்க ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோல்டு வந்துட்டு ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சிருக்கு. கிராஷ் மீன்ஸ் இது கிராஷா கரெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஎஸ் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ யூஎஸ் எலெக்ஷன் நடக்கிறப்பவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், யூஎஸ் டாலரோட வேல்யூ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறும். அதாவது யூஎஸ் கரன்சியோட வேல்யூ ஸ்ட்ராங்காக மாறும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பேரை தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். நம்ம சிங்கிள் கரன்சி ஆர் சிங்கிள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கல அப்படிங்கிறத நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் யூஆர் யூஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கரன்சி பேரை தான் நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறோம். அந்த இடத்துல யூஎஸ்டியோட வேல்யூ ஸ்ட்ராங் ஆகிறப்ப யூரோவோட வேல்யூ இறங்கும். ஸோ மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கிறதுல அந்த பிரைஸ்ல இருந்து சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இப்போ கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஸோ ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டு இருக்குது. அண்ட் கோல்டு இப்போ பை பண்றதுக்கு ஒரு நல்ல டைமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பை பண்ணி வைக்கலாம். கோல்டு என்னைக்குமே கண்டிப்பா மேல கரெக்ஷன் கொடுத்து போக தான் செய்யும். கோல்டு வந்துட்டு கரெக்ஷன் கொடுத்து போகாம இருக்காது. ஸோ இட்ஸ் அ டைம் டு பை கோல்டு. கோல்டு வந்துட்டு இப்போ பை பண்ணி வைக்கலாம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம பண்றது வந்துட்டு ஒரு கரன்சி பேர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோல்டு சொல்றப்ப XAU USDன்னு சொல்றோம். ஸோ XAU USDன்னு சொல்றப்ப, ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், யூஎஸ் எலெக்ஷன்ல ட்ரம்ப் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ டாலரோட வேல்யூ கரன்சி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். ஸோ டாலரோட கரன்சி ஸ்ட்ராங்காக மாறுறப்ப கோல்டோட வேல்யூ கீழே இறங்கும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே நம்ம ட்ரேடிங்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரேடிங்ல பை அண்ட் செல் பண்றது மூலமா எப்படி இது ட்ரேட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கூட மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ அது கோர்ஸ்ல இருந்துச்சு, பட் கோர்ஸ்ல இல்லாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம EUR USD சொல்றோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பை கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன பை ஆகும்? ஸோ நம்ம EUR USD அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பை ஆர்டர் கொடுத்தாலும் சரி, செல் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே பை தான் ஆகும். என்ன ப்ரோ சொல்றீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ EUR USD அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்க பைன்னு கொடுக்குறப்ப யூரோ பை ஆகும். ஓகேவா? யூரோ என்ன ஆகும்? பை ஆகும். ஸோ இந்த டைம்ல நீங்க பை ஆப்ஷனை கிளிக் பண்றப்ப யூரோ பை பண்ணிருக்கீங்க. ஸோ யூரோ பை பண்றப்ப நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க? யூரோட வேல்யூ ஏற போகுது, யூஎஸ்டியோட வேல்யூ இறங்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல யூரோ ஏறுறப்ப உங்களுக்கு வந்துட்டு யூரோ வந்து ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்க இதை செல் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலயும் பை தான் ஆகும். ஆனா என்னது பை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா USD பை ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பேர் சொல்றீங்க, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க EUR USDன்னு ஒரு பேர் வேல்யூ எடுத்துட்டீங்க. அங்க பை ஆர் செல்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுல நீங்க பை பண்றப்ப யூரோ பை தான் ஆகும், நீங்க செல் பண்றப்பயே அங்க பை தான் ஆகும். பட் அங்க யூரோ பை ஆகாது, USD பை ஆகும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்? நீங்க அங்க என்ன சொல்லியிருக்கீங்க? செல்னு சொல்லிட்டீங்க. இந்த பேர் வேல்யூ செல் ஆக போகுது, இந்த பேர் வேல்யூ கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா அதுல என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோவோட வேல்யூ இறங்கும், USDயோட வேல்யூ ஏறும். ஓகேவா? அப்ப நீங்க அங்க USD வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே ஓடும். நீங்க செல் ஆர்டர் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா நீங்க பை பண்ணது என்னது? செல் ஆர்டர் கொடுக்கறது மூலமா நீங்க பை பண்றது என்னது? USD பை பண்ணிட்டீங்க.
யூஎஸ்டியை பை பண்ணும்போது யூரோ இறங்குச்சுன்னா யூஎஸ்டியோட வேல்யூ ஏறும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் வருது. இதான் பைனரி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியாது. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 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 மெத்தடுக்குள்ள போயிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கரன்சி பேர் சூஸ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ கோல்டு வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. என்கிட்ட ஒரு 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்கிட்ட டாலர் இருக்கு, ஒரு $1000 என்கிட்ட இருக்கு. நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா கோல்டுன்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க இப்போ பை பண்ற டைம், உங்களுக்கான டைம், இப்போ பை பண்றதுக்கான டைம். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஒன்னே ஒரு விஷயம் தான், ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் நம்ம வச்சுக்கணும். ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். முன்னாடிலாம் ப்ரோக்கர்ஸே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல. ஸோ அது வந்துட்டு ஸ்வாப் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் தான் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா பை பண்ணி வைக்கலாம் ஒரு பேர் வேல்யூவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கோல்டை பை பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ கோல்டோட வேல்யூ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ சார்ட்னு வைங்களேன். ஸோ கோல்டோட வேல்யூ இப்போ எங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கரெக்டான வேல்யூ நான் எழுதல. 100, 200, 300, 400, 500, 600, 700, 800. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டு நான் வந்துட்டு சும்மா ப்ரைஸை ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் வந்துட்டு இந்த ப்ரைஸில் ஓடிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 400ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு $1000 உங்ககிட்ட இருக்கு. நீங்க இங்க ஸ்டாப் லாஸும் வைக்க போறது இல்லை, எதுவுமே வைக்க போறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. எவ்வளவு பண்ணிட்டீங்க? $0.01 வச்சு நீங்க வந்துட்டு 0.01 லாட் சைஸ் வச்சு நீங்க கோல்டு வந்துட்டு பை பண்ணிட்டீங்க. ஓகேவா? பை பண்ணிட்டீங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 400ல இருக்கு. கோல்டோட வேல்யூ என்னைக்குனாலும் ஏறதான் செய்யும். ஓகேவா? கோல்டு ஆல் டைம் ஹை போய் தொட்டுட்டு கீழே இறங்கிடுச்சு. பட் கோல்டோட வேல்யூ கண்டிப்பா மேல ஏறதான் செய்யும். கோல்டு இன்னும் தர இறங்கி போக போறது இல்லை. சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டே இருந்திருப்பாங்க அப்பா அம்மா, கோல்டோட வேல்யூ ஏறுண்டா 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 சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிருப்போமான்னு கேட்டீங்க, பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இந்த டைம்ல கோல்டு இஸ் ரெடி டு பை. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க மார்க்கெட் இந்த 400ல பை பண்றப்ப கீழே வந்து 200 தொட்டாலும் இங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு $1000 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே வர வந்து $200 வரைக்கும் வந்தா கூட உங்களுக்கு இங்க லாஸ் என்ன ஓடிட்டு இருக்கும், ஒரு $100 ஆர் $200 லாஸ் ஓடும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகாது, உங்க கேபிட்டலும் கம்மி ஆகாது. ஸோ இந்தியன் மார்க்கெட்ல ப்ரீமியம் லாஸ் ஆகும், நமக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ப்ரீமியம் லாஸ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல கீழே வரைக்கும் 200 வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துட்டு 200 லாஸ்ன்னு காட்டிட்டு இருக்கும். பட் அது கேபிட்டல் வந்து கம்மி ஆகாது. மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்த மார்க்கெட் இங்க இருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி கண்டிப்பா கோல்டு மேலதான் போகும். ஸோ இந்த டைம்ல நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட பாயிண்ட்டை தாண்டி மார்க்கெட் மேல போறப்ப இங்க வரப்ப மறுபடியும் உங்க $1000 உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும். ரெக்கவர் ஆகி மேல போறப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் கிடைக்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும் போது. ஏன்னா கோல்டு ஆல்ரெடி என்ன பண்ணிருச்சு, ஆல் டைம் ஹைல இருந்தா கீழே வந்திருக்கு. புரியுதா? இந்த இடத்துல இருந்த கோல்டு தான் இங்க வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க பை பண்றப்ப அது கீழேயே வந்தா கூட அகைன் ரெக்கவர் ஆகி போறப்ப உங்களுக்கு கோல்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் நான் கோல்ட்ல அப்படின்னு சொல்லப்ப கோல்ட்ல தைரியமா இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதுல ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ட்ரேடிங்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்லிட்டேன், இந்த இடத்துல வந்துருச்சு, நீங்க எதுவுமே பண்ண போறது இல்ல. 0.01 வச்சு ஒரு பை பண்ணி வச்சுட்டீங்க, ஒரு லார்ஜ் சைஸ் பை பண்ணி வச்சிட்டீங்க. ஸ்டாப் லாஸ் போடல, எதுவுமே போடல, டார்கெட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல, பை பண்ணி வச்சுட்டீங்க. ஒரு $1000 இருக்கு. மார்க்கெட் கீழேயே இறங்கி ஒரு $200 லாஸ்ல போனா கூட அகைன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி போகும்போது உங்க கேபிட்டல் குறையவே குறையாது. லாஸ்ட்னு ஜஸ்ட் காட்டிட்டு இருக்கும். பட் மார்க்கெட் கண்டிப்பா கோல்டு ரெக்கவர் ஆயிரும். ரெக்கவர் ஆகி மேல போறப்ப உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஓகேவா? நீங்க வாங்கினது கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும் கோல்டை பொறுத்தளவுல. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டைமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்ல போகலாம், நெக்ஸ்ட் மந்த் போகலாம், ஒரே நாள்லயே மேலே ஏறிட்டு போகலாம், 1 ஹவர்ல கூட ஏறலாம். ஓகேவா? கோல்டு ஆனா கண்டிப்பா மேல போய் ரெக்கவர் ஆயிரும். ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. இந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ள அந்த மெத்தட் கூட உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்க டேரக்டா கால் பண்ணி எனக்கு கேட்டுக்கோங்க, நான் அதுக்கு கூட உங்களுக்கு இன்னும் சொல்லி தரேன் அந்த மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லிட்டேன்.
ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட் சேம் அதே 400ல ஓடிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், மார்க்கெட்டை இங்கே பை பண்ணிட்டேன் 400ல. ட்ரேடிங்னு சொல்றப்ப நான் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று தூக்கி 450ல வச்சிருவேன், ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே சின்ன லாட் சைஸ் வைக்க மாட்டேன். ஸோ லாட் சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி குயிக்கான டைம்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு போகணும்னு வெளியே பார்ப்பேன். புரியுதா? இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றப்ப நான் சொல்லிட்டேன், $0.01 லாட் சைஸ் வச்சு நீங்க பை பண்ணி வச்சுட்டீங்க, அது கீழே இறங்கி போனாலும் அகைன் ரெக்கவர் ஆகி வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது நான் லாட் சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி 1 or 2 கேண்டில்ஸ்ல நான் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வரணும். சப்போஸ் என்னால 1 or 2 கேண்டில ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்னா நான் அந்த இடத்துல லாஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதுதான் ட்ரேடிங். அந்த 1 or 2 கேண்டில் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா நான் ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். ஒரு நாளைக்குள்ள, ஒரு மணி நேரத்துக்குள்ள, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள என் ட்ரேடை நான் முடிக்கணும். நான் எடுக்கிறத நான் க்ளோஸ் பண்ணணும். அதுதான் ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்படி கிடையாது. கம்மியான லாட் சைஸ்ல ஒரு பை ஆர்டர் போட்டு வச்சிருங்க, பை பண்ணி வச்சிருங்க. செல் எல்லாம் போட வேணாம். செல் போட்டவங்க நிறைய தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? பை போட்டு வச்சிருங்க. கோல்டை பொறுத்தளவு என்னைக்குமே பை சைடு தான். பை பண்ணி வச்சிருங்க. கோல்டு வந்துட்டு தாராளமா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ட்ரேடிங்னு சொல்றப்ப நான் என்ன பண்ணிட்டேன், 400ல வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், லாட் சைஸ் வந்து அதிகப்படுத்திட்டேன், 0.05 லாட் சைஸ் வச்சுட்டேன். இந்த இது எனக்கு என்ன, 400ல இருந்து 450 போனாதான் எனக்கு ப்ராஃபிட். அது 450 போகாம 350 வந்துருச்சுன்னு வைங்களேன், 350ல நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பேன். 350 வந்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு இந்த ஆர்டர் அந்தந்த டைம்ல க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். இன்ட்ராடே ஸ்கேல்ப் ட்ரேடிங் சொல்றது 5 மினிட்ஸ் 1 மினிட் வச்சு பண்ணுவோம். பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லுவோம், ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் இருக்கு. பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லையும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டுல. ஓகேவா? கரன்சி பேர்ஸை நான் சொல்ல மாட்டேன். கோல்டுல நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். கோல்டை பொறுத்த அளவுல என்னைக்குமே உங்களுக்கு பை சைடு நல்லா மூவ் ஆக தான் செய்யும். ஸோ இட்ஸ் அ டைம் டு பை கோல்டு. தாராளமா பை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பிட்காயின் ஏறிடுச்சு. பிட்காயின் வந்து ரொம்ப நல்லா ஏறிட்டு போயிடுச்சு. நான் கூட ரீசெண்டா ட்ரேடிங் பிட்காயின்ல பண்ணியிருந்தேன். ஸோ பிட்காயின் ஏறினதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப ஒரு சின்ன ரிசல்ட் மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு பேச்சு மூலமா ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ யூஎஸ் வந்துட்டு இனி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. அதாவது யூஎஸ் வந்துட்டு இனி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. யூஎஸ் வந்துட்டு பிட்காயின், அதாவது கிரிப்டோ கரன்சி சைடு மூவ் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் நான் பிட்காயினை வாங்கி வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க பிட்காயினே வாங்கி வைக்கலாம். பட் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு கரன்சி. ஓகேவா? ஜஸ்ட் நம்மளால அதை விர்ச்சுவலா பார்க்க முடியுமே தவிர, ஒரு நம்பர்ஸா பார்க்க முடியுமே தவிர வி கேனாட் ஃபீல், டச் பண்ணி ஃபீல் பண்ணவோ கரன்சி ஃபீல் பண்ண முடியாது. பட் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கண்ணால பார்த்துக்கலாம். ஒரு விர்ச்சுவல் கரன்சி, அதான் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நிறைய இருக்கு. கிரிப்டோ கரன்சி இருக்கு, எத்தீரியம் இருக்கு, டோஜ் காயின் இருக்கு. ஸோ இப்போ ஏன் இந்த பிட்காயின் இவ்வளோ ரீசெண்டா ஏறிச்சு சடன் பீரியட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சொன்ன மாதிரி தான். என்ன சொல்லிட்டாங்க, கோல்ட்ல இனி நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை, நாங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். அண்ட் பிட்காயினோட தலைநகரம் நம்ம வந்துட்டு யூஎஸ்ஆ தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அறிக்கையை கொடுத்தனால பிட்காயினோட வேல்யூ ஏறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பிட்காயினை பை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் நீங்க தாராளமா பை பண்ணலாம். சேம் அதே கான்செப்ட் தான் நான் சொல்லித்தரேன். இன்வெஸ்ட் பண்ணலாமா பிட்காயின்லன்னு கேட்டீங்கன்னா, பிட்காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங்கும் பண்ணலாம். அண்ட் நம்ம ட்ரேடிங் செட்டப் பிட்காயின்ல ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகும். நம்ம சொல்லி கொடுக்குற அந்த ட்ரேடிங் மெத்தட் எல்லாமே பிட்காயின்ல ஒர்க் ஆகும். நானும் பிட்காயின்ல ட்ரேட் எடுத்து லைவா போட்டிருந்தேன். ஓகேவா? நான் ட்ரேடிங் எடுத்து அந்த ட்ரேடிங் வந்துட்டு நான் சொல்லி கொடுக்கல, அந்த மெத்தட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நம்மளோட அந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பிட்காயின்லையும் ட்ரேடிங்க்கு ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பண்றப்ப பேரா பண்ணுவோம். பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பிடிசி யூஎஸ்டின்னு பண்ணுவோம், யூஎஸ்டிடி பண்ணுவோம், யூஎஸ்டி டெதர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணுவோம். நார்மலா இல்லை எனக்கு பிடிசி காயின் மட்டும் வாங்கி வைக்கணும்னா கூட நீங்க பினான்ஸ் மூலமா பிடிசி காயின் வாங்கி வச்சுக்கலாம். அது ஸ்பாட் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுல பினான்ஸ்ல வாங்கி வைக்கலாம். அது உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்க கேளு, நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிட்காயினும் இப்போ நீங்க பை பண்ணி வைக்கலாம். பிட்காயினும் கண்டிப்பா $1 lakh தாண்டிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட 90 தாண்டி போயிருச்சு. ஓகேவா? 1 lakhலாம் ஈஸியா போயிடும். ஸோ பிட்காயினும் நீங்க பை பண்ணி வச்சுக்கலாம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல மென்டாரோட சேர்ந்து ஒரு நல்ல டைமை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த நேரம். கோல்டும் சரி, பிட்காயினும் சரி. ஏன்னா இன்னும் வந்துட்டு ட்ரம்ப் அவங்க வந்துட்டு ஸோ அவங்களோட சீட்ல உட்காரல. ஸோ அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இவ்வளோ இந்த மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு கிராஷ் மாதிரி சொல்லலாம், கரெக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு ஒரு அங்கே ஒரு ஒரு ப்ரூஃபா அதை வந்துட்டு ஒரு சைன் பண்ணிட்டாங்க. ஒரு கோல்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், ஒரு வந்துட்டு ஒரு பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ண போறோம், அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் வித்தியாசமாக ஷேர் மார்க்கெட் மாறாத, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட்
கோல்டுல நீங்க தாராளமா பை பண்ணி வைக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப நீங்க இந்த 400ல சொல்றப்ப நான் 400ல ஒரு பை பண்ணி வச்சீங்கன்னு வைங்களேன், 0.01 லாட் சைஸ் பை பண்ணி வச்சீங்க, மார்க்கெட் கீழே இறங்கிட்டே வருது, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, $1000 இருக்குன்னு வைங்களேன், கீழே இறங்கிட்டே வருது, உங்களுக்கு $200 லாஸ்ட்லேயே காட்டுது, இப்போ 200 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன பை போட்டு வைக்கலாம். செல் போட்டக்கூடாது, செல் போட்டு ஹெட்ஜிங் பண்ணக்கூடாது. இந்த ஹெட்ஜிங்கிற வார்த்தையே என்னன்னா பை போட்டுருவாங்க. ஸோ கீழே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் செல் போட்டு வச்சிருவாங்க, ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி வச்சிருவாங்க. அது ரெண்டையுமே கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டே மாட்டீங்க, அந்த அக்கௌண்டே வாஷ் ஆயிரும். ஓகேவா? அதை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறவங்க அதுக்கு அந்த ஹெட்ஜிங் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதையும் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெட்ஜிங் பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடலாம், 0.01 வச்சு ஒரு பை ஆர்டர் போட வச்சிடலாம். மார்க்கெட் என்ன பண்ணுவோம், இங்க இருந்தே ஏறுறப்ப இந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இங்குள்ள ப்ராஃபிட் அகைன் இங்குள்ள ப்ராஃபிட் எல்லாம் சேர்ந்தே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கோல்டை பொறுத்தளவு என்னைக்குமே பை சைடு தான். பட் இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு ரீசெண்டா. பட் கோல்டு கண்டிப்பா பை சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க மண்டே ஆக்சுவலி இன்னில இருந்து கூட கோல்டு வந்துட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு இஸ் டைம் டு பை. பிட்காயினும் நீங்க பை பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பண்ணாமன்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஓகேவா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நம்ம ட்ரேடிங் மெத்தட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஓகேவா? அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்வைஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது தப்பா எடுத்துக்காதீங்க யாருமே. ரீசன்ட் டேஸ்ல நான் கால் பிக் பண்றதா இருக்கட்டும், நியூஸ்ல பாக்குறதா இருக்கட்டும், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபீல்டையே ரொம்ப ரொம்ப கீழே தள்ளுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் நீங்க தான். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல குயிக்கா ஏர்ன் பண்ணி வந்துடணும்னு நினைக்கிற நீங்க தான். தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, எடுக்கிற ஒவ்வொரு ஃபோன் கால்லையுமே நான் வந்துட்டு ஃபீல் பண்றது என்னன்னா, பிரதர் ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு, 20 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு, 1 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஏன் லாஸ் ஆச்சுன்னு கேட்டா, எனக்கு ட்ரேடிங் தெரியாது பிரதர், என் ஃப்ரெண்டு சொன்னாரு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, இதுல போயிட்டு உங்க காசை போடுங்க, இவங்க வந்துட்டு அவங்களே கால்ஸ் கொடுப்பாங்க, அவங்களே மந்த்லி ரிட்டர்ன்ஸும் கொடுப்பாங்க, வித்ட்ரால் எல்லாமே ப்ராப்பரா கொடுப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாரு, கூட படிக்கிறவங்க சொன்னாங்க, அங்க போய் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு தெரியாத ஒரு வெப்சைட்ஸ்ல கொண்டு போட்டுட்டு அவங்க கிட்ட வித்ட்ரால் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, உங்க கேபிட்டலுக்கு அவங்க உத்தரவாதம் கிடையாது. ஏதாச்சும் கேட்டா நீங்க இதுக்கு ஒன்னு டாக்ஸ் பே பண்ணுங்கன்றவாங்க, டாக்ஸ் பே பண்ணாதான் இந்த அமௌண்ட்டை வெளியே எடுக்க முடியும் சொல்லிடுவாங்க. இல்லைன்னா நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்டை மட்டும்தான் இதுல இருந்து வெளியே எடுக்க முடியும், உங்க கேபிட்டல் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டு தப்பா பண்ணிட்டீங்க உங்க அக்கௌண்ட்டை, இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லைன்னா முதல்ல அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து யாருமே ஏமாந்து போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஏமாந்து போறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணி விட்டு யாருமே இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல காசு கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணவனை விட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி தரேன்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து லாஸ் ஆனவன் தான் நிறைய பேர் இருக்கான். புரியலையா உங்களுக்கு? அவனே பண்ணி லாஸ் ஆனவனை விட அடுத்தவங்க கிட்ட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி தரேன்னு சொல்லி கொடுத்து லாஸ் ஆனவன் தான் அதிக பேர் இருக்கான். எங்க பார்த்தாலும் ஸ்கேம் 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 ஸ்கேம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கேம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கேம், ஷேர் மார்க்கெட் பண்ணி தரேன்னு சொல்லி ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். அண்ட் இந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஸோ முன்னாடிலாம் அந்த ஷேர் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள நிறைய பேர் வரல. ஸோ இப்போ நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம மாட்டாம அந்த ட்ராப்ல இருந்து நம்ம வெளியே வரணுங்கிறதுக்காக தான் லாபமோ நஷ்டமோ நீங்க ட்ரேடிங்கை கத்துக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டோம். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தான். ஸோ யாரையும் எதிர்த்து பேசுறதோ இல்லை யாரையும் தாக்கி பேசுறதோ கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்லி அட்வைஸை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபீல்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல போக போக இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபீல்டை ஒரு மோசமான ஃபீல்டை ஒதுக்கிடுவாங்க. அது வந்துட்டு நடக்க தான் போகுது. ஸோ அதனால நல்ல ஒரு ஃபீல்டை இந்த மாதிரி தவறாக போய் மாட்டிக்கிறதுக்கு யார்கிட்டையும் நீங்க விழுந்துடாதீங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் தானே ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஏமாறுறவங்க இல்லைன்னா எப்படி ஏமாற்ற முடியும்? ஸோ அதனால ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணவங்கள தயவுசெய்து கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு சொன்ன மாதிரி யாரும் ஏமாந்து போகாதீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அமௌண்ட் வாங்குறான் அப்படின்னா அவங்க கிட்ட வந்துட்டு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு $10,000 அக்கௌண்ட் வாங்கிட்டாங்க, 1 டேல லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. $10,000 அக்கௌண்ட்டை 1 டேல லாஸ் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சாங்க, எதுவுமே கேட்ட தெரியாது. எனக்கு தெரியாது பிரதர். அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்தேன், கடன் வாங்கி கொடுத்தேன், நகை அடகு வச்சு கொடுத்தேன், இடத்த வித்து கொடுத்தேன், ஊர்ல உள்ளவன்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இது என்ன இல்லை, எனக்கு சீரியஸா புரியல. கோடிக்கணக்கில் இருந்தால் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணுமா? லட்சக்கணக்கில் இருந்தால் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணுமா? ஸோ எனக்கு என்னங்கிறது எனக்கு அந்த ஐடியா இல்லை.
ஸோ நான் என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரும் யார்கிட்டயும் தயவுசெய்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. லாபமோ நஷ்டமோ அந்த ட்ரேடிங் நீங்க கத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. நீங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல நீங்க விளையாடி தோத்ததா இருக்கணும். அடுத்து உங்களுக்காக அடுத்தவன் போய் விளையாடி நீங்க தோத்ததா இருக்கக்கூடாது. உங்க பேர் 0 ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட விஷயம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நிறைய ஏர்ன் பண்ணலாம். மற்ற எல்லா ஃபீல்டை விட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். குயிக் பீரியட்ல ஏர்ன் பண்ணலாம். பட் நீங்க பண்ணுங்க, அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? பட் சொன்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம், அடுத்தவங்க கொடுத்து பண்ணிடாதீங்க, நீங்களே ஏர்ன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் நான் தப்பா பேசினேன் அப்படி தான் மன்னிச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். அண்ட் வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் சிக்னல் குரூப்பை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தேன், இந்த கோல்டு கிராஷ் ஆகி வரனால. ஸோ எல்லாத்தையுமே இனி அகைன் பேக்கப் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண போறேன். சிக்னல் குரூப்ஸ், கோர்சஸ் எல்லாத்தையுமே நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண போறேன். அண்ட் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சிக்னல் குரூப்லையும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக இன்னைக்கு கோர்ஸ் மூவ் ஆக போகுது. ட்ரேடிங் நோக்கி ஒரு பயங்கரமான பயணம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பிட்காயின் பிளஸ் கோல்டு ரெண்டு சைடுமே நான் மூவ் ஆகலான்னு இருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே பேக் டெஸ்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் என் கோர்ஸ் கண்டக்ட் பண்றவங்க, என் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க நிறைய பேருக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். ஸோ இப்போ என்னோட பேக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. கோல்டையும் சரி பிட்காயினையும் சரி என்னோட பேக் டெஸ்டிங் நான் போயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு ஒரு டீம் வச்சு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதாவது கேரக்டரை ஃபைன் பண்றதுக்கு ஸோ என்ன பண்றேன், என்னோட டீம் வச்சு, ஸோ என்னோட டீம் கூட சேர்ந்து நானும் கோல்டு அண்ட் பிட்காயின்ல வந்துட்டு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அதோட கேரக்டர் ஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு கோல்டோட கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் அழகா தெரிஞ்சு வச்சிருந்தேன். பட் கோல்டோட கேரக்டர் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகறதுனால கோல்டோட கேரக்டரும் பிட்காயினோட கேரக்டரையும் நான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சோம்னா என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே என்னோட கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே அது வந்துட்டு போயிடும். நீங்க கேட்காமலே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், நீங்க எந்த மெசேஜுமே பண்ணாம. அண்ட் இனி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் சிக்னல்ஸ் முதற்கொண்டு கோர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா வரப்போகுது. அண்ட் ஏர்ன் பண்ணலாம், பெரிய அமௌண்ட் தான் வச்சு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். கோடி கணக்கில் வச்சிருக்கவங்க என்கிட்ட வர வேண்டாம். பேசிக்ஸ்ல இருந்து நான் ஏறி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்க, நான் அவங்கள வந்துட்டு தாராளமா ஏர்ன் பண்ணி வைக்க காட்டிடுவேன். ஸோ அது என்னோட மெத்தடா இருக்கு. ஸோ இப்போ கோல்டு கொஞ்சம் கிராஷ் ஆகி வரனால தான் கொஞ்சம் டிலே ஆனேன், கொஞ்சம் பேக் அடிச்சேன். பட் இனி அந்த பேக் டெஸ்ட் முடியிறப்ப நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் அப் ஆயிடுவேன். ஸோ ஜாயின் பண்றவங்க கோர்ஸ்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நான் நம்பர் கொடுத்துக்கிறேன், நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமா டக்குன்னு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங் ஆல் வீடியோஸ். ஸோ எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க. அகைன் அண்ட் அகைன் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம், யார்கிட்டயும் காசு கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.